என்று கேலி கிண்டல் செய்கிறார் உமாபதி சிவம். நான் பண்ணல. ஏன் தெரியுமா அப்படி பண்றாரு? ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ சித்து பொருள் தானே? நீ அறிவுடை பொருள் தானே? நீ அந்த பேனாவை போல மற்ற பொருள்களைப் போல நீ ஜடம் இல்ல தானே? நீ சித்து பொருள் என்பது உண்மையானால் இது பேனா, இது புத்தகம், இது மொபைல் என்று எந்த பொறியினுடைய துணையும் இல்லாமல் நீயே அறிந்திருக்க வேண்டும் தானே? கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? நான்கிறது என்னதுங்க? நான் என்பது இந்த உடலுக்குள் இருக்கிற ஒரு சித்து பொருள். அப்படிதானே நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த உடல் நான் அல்ல. ஒத்துக்கிறீங்களா? இந்த கண்ணு, காது, மூக்கு, மனம், புத்தி இதெல்லாம் நான் இல்ல. இந்த உடலுக்குள் நான் இருக்கிறேன். அந்த நான்கிறது என்னது? அறியும் திறன் உடைய ஒரு பொருள். அதானே? அந்த நானைத்தானே நீங்க சித்து பொருள்னு சொல்றீங்க. அந்த நான் சித்து பொருள் என்றால் இந்த உடலில் இருக்கக்கூடிய நீ தங்கி இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய பொறி என்னது? கண்ணு, காது, மூக்கு, மனம், புத்தி இவைகளோட துணை இல்லாமல் உன்னால் அறிய முடியுமா? இதான் அவர் கேட்கிற கேள்வி. அப்படி ஒருவேளை நீ அறிய முடியும் என்றால் உன்னை நீ சித்து என்று சொல்லிக் கொள்வதிலே பொருள் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு துணையும் இல்லாமல் என்னால் எதையும் அறிய முடியாது என்றால் இந்த லட்சணத்துல இருக்கிற ஒன்ன நீ சித்துன்னு சொல்லிக்கிறது உனக்கே நல்லா இருக்கா என்று உமாபதி சிவம் கேட்கிறார். என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த உடலுக்குள் இருக்கிற அறியும் திறனுடைய பொருள் தானே நானு. அந்த நான் சித்து பொருள் தானே, அது அறிவுடைய பொருள் தானே என்றால் அது நேரடியா ஒரு விஷயத்தை அறிய வேண்டியதானே. நேரடியா அதால பேனா என்று இதை சொல்ல முடியுமா? அதால அது பேனான்னு அந்த உயிருக்கு தெரியணும்னா யாரோட உதவி தேவைப்படுது? கண்ணோட உதவி தேவைப்படுது. மனம், புத்தி போன்ற கரணங்களோட உதவி தேவைப்படுது. இவைகளெல்லாம் இல்லைன்னா இந்த உயிருக்கு இதுதான் பேனான்னு புரிஞ்சுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப துணையே இல்லாமல் அறிய முடியாத உன்னை நீ சித்து பொருள் என்று சொல்லிக் கொள்வது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குப்பா என்று நமக்கு மிகவும் ஒரு விதமான ஒரு கேலியோட கிண்டலோட உமாபதி சிவம் சொல்லுகிறார். என்ன சொல்ல வர்றாரு? பொறி இன்றி இந்த உயிர் எதையும் அறியாது. அதான் அவர் சொல்ல வர்ற கருத்து. சரி, இப்போ நமக்கு இந்த பாட்டு புரிஞ்சு போயிடுச்சு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா திருக்குறள்ல 9வது குறள் வள்ளுவர்